கதை வேற மாதிரி போகுது. இல்லம்மா நீங்க அந்த மாதிரி அப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்களும் போக மாட்டீங்க, நானும் அந்த இடத்துக்கு வர மாட்டேன். என்ன இருந்தாலும் மேடைன்னு வந்துச்சுன்னா விட்டு போற ஆளு நான் கிடையாது. வம்புக்கு போற மாட்டேன், வழியக்க வம்பு வந்துச்சுன்னா விட மாட்டேன். நாரத மகரிஷி பாப்பா பேரை மட்டும் சொல்லுங்க. இந்த பூவந்தியில இருந்திருக்க மணிவண்ணன் கிடையாது நீங்க. நான் கள்ளிக்குடியில இருந்து வந்திருக்க மல்லிகா தேவி கிடையாது. மல்லிகா தேவி எப்படி சொல்லுவீங்க? என் பேரு உங்களுக்கு சொன்ன நானு. இப்ப மல்லிகா தேவி அப்படின்னு சொன்னா காரணம் இருக்கு, நான் அதற்கு பின்பற்றி சொல்றேன். அதே நேரத்துல வந்து நீங்க மல்லிகா தேவி உடனே மூலினா நீங்க மூக்க தடவை போட்டு தடவை பார்க்க கூடாது. எதிர்காலத்துல எச்சிய துப்புனா மூஞ்சி நாரி போயிரு. நான் வந்து தடவுறது கிடையாது. நீங்க தடவ மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க முழங்காலுக்கு முட்டத்தலைக்கு முடிச்சு போடுறது மாதிரி பேசாதீங்க. இல்லம்மா நான் என்ன சொல்வதென்ற மட்டும் நீங்க பின்பற்றி வரணும். சொல்லுங்க. என்ன ஒரு வார்த்தையில வந்து அதான் சொன்னேன், தமிழ பேசணும்னா என்ன செய்யணும்? கற்றறிந்த இருவர் கலந்துரையாடணும். உரையாட வேண்டும் அல்லவா? அதனாலதான் இது வந்து அதான் சொன்னேன், சமயம் அறிந்து பேசு, என்ன சபை அறிந்து பேசு, சில நேரம் பேசாமல் இருந்து பழகு என்பது எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருந்தா அதுக்காக வந்து பேசாமையே இருந்துட்டோம்னா என்ன சொல்லுவாங்க? எந்த நேரத்துல மௌனமா இருக்கணும் அந்த நேரத்துல மௌனமா இருக்கணும். மௌனமா இருக்கிற இடத்துல போய் பேசிக்கிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்குமா? அதனால என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த அசுரனை கண்டு, அசுரனாகப்பட்டவன் சக்தியை கண்டு என்ன தன்னுடைய கணவன் என சிவன் ரூபத்துல போனாதான் இவளை நம்ம தொட முடியும் அப்படி என்று எண்ணம் கொண்டானா. அப்பத்தான் சக்திக்கு தெரியாதா அந்த சராசரங்களை எல்லாம் ஆளக்கூடிய சக்திக்கா தெரியாது. அப்பத்தான் பார்த்தா டே நீ ஏங்கட்ட நீ வந்து நீ தப்பி போறவனா அப்படின்னு அவள் என்ன பண்ணாலாம், நீ சிவனா இருந்தா என்ன எவனா இருந்தா எனக்கு என்ன அப்படி என்று அப்பத்தான் அவனை கீழே பூமியிலே கீழே தள்ளி அப்படி சூலாயுதத்தில் வைக்கும் பொழுது அவன் தான் சக்தி தேவியே என்னை அழித்து விட வேண்டாம் அப்படி என்ற காரணத்தினால்தான் அந்த அந்த அசுரன் யாரான்னா பிறவிடை என்று சொல்லக்கூடிய அசுரன் அவன் தான் சிவன் ரூபத்திலே சக்தியை கிட்ட நாடுனானா. அப்ப நாடும் பொழுதுதான் என்ன இவன் வந்து அவருடைய திரேகமாகப்பட்டது நம்மளை நாடி விட்டது ஒட்டி விட்டது, இந்த திரேகம் இனிமேல் இனி இருக்கக்கூடாது அப்படி என்றதான் அந்த திரேகத்தை என சக்தியாகப்பட்டவள் மறைத்து மயிலாக உருப்பற்று சிவனை நோக்கி தபத்தில் இருந்தாளாம். என்ன அப்பேற்பட்ட தபம் பண்ண மயிலாக உருப்பற்று தப நிலையில இருந்த இடம் எது? அப்படி என்ற இடமெல்லாம் சில முக்கிய தத்துவம் இருக்கு அப்படின்னா அதுதான் மயிலாப்பூர் அப்படி என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் மயிலுக்கு முக்கிய தத்துவங்களை கொடுத்தேன். ஆகையினாலதான் உன்னை வந்து அன்னமே அன்னமயிலே அப்படின்னா கெட்டிக்கார பொண்ணு நீ எட்டி பிடிச்சு நீ பேசுவீங்க அப்படி என்ற காரணத்தினாலதான் கதையும் கதையா இருக்கணும், முறையும் முறையா இருக்கணும். மற்ற ஆளுக மாதிரி நம்ம எல்லாம் கழுவுற தண்ணியில நழுவுற மீன் மாதிரி உருவிக்கிட்டலாம் போயிட மாட்டோம். அதனால நீங்க விவரமா பேசுவீங்க, தொட்ட உடனே அந்த இடத்தை நீங்க நிரப்பி வருவீர்கள் அப்படின்னு ஓகாமா வீத உரைப்பன் டுடு டுடு டு நாகார் குழந்தை நகர் குழந்தை வாகா எடுப்பர் நடமிடுவர் ஏறுவர் அன்பர் கொடுப்பர் அணிவர் குலைக்கு என்பதை போல கண்டு சில போதனைகளை விண்டு இந்த பெண்ணுக்கு அடி எடுத்து கொடுக்க வேண்டுமே இனிமே சொட்ட. ஆகையினாலதான் பட்டு பீலிகர் கண்டு பாட முடியாது, மயக்கப்பட்டு விழுந்துருவேன். அந்த மாதிரி இருந்துட்டாலும் முறையான பாடலின் மூலம் முறையான கேள்விகளை கேட்டதுனால அதற்கு பதில் உரைத்து விட்டு பிறகு பேச்சை தொடங்கும். நீ வாழ்ந்திருக்கும் நாடு எது எப்போது பாடுனா நீங்க பாடுற மட்டும் சத்தமா கேக்குது. ஏன்னு நாங்க மெதுவா கேக்குது எங்க சத்தம். உங்களை அடிச்சுக்க நம்ம மதுரை சங்கத்திலேயே ஆளே கிடையாது. அலசல் மன்னன்னா எங்க மாரிமுத்து அண்ணன் தான். ஒரு விஷயம் என்ன, இந்த வானமே உள்ளளவு உங்களுடைய கானம் இசைக்க வேண்டும். என்ன ஏனாதியாருடைய புகழை என்ன நீங்க வந்து கொடி பறக்க வைக்க வேண்டுமே தவிர கொடி கம்பத்தை கீழே இறக்கிடக்கூடாது.
என்ன இறக்க மாட்டேங்கன்னு தெரியும். சரிங்கள் சுவாமி. ஆக இந்த இடத்துல வந்த உடனே அற்புதமா பாடுனீங்க. என்ன தந்தையின் பெயர் நம்பி, தாயின் பெயர் உங்க பெயர் வள்ளி. வள்ளி, அற்புதமான வள்ளி. என்ன சுழி சுத்தமில்லாம என சொட்டையில்லாத ஒரு அழகான ஒரு அற்புதமான மாணிக்க வள்ளி, செண்பக வள்ளி, வைடூரிய வள்ளி, நவரத்தன வள்ளி, கோமேத வள்ளி, புஷ்பராக வள்ளி. உலகத்தில் வந்து எத்தனை விதவிதமான வள்ளிகள் எல்லாம் இருந்தாலும் அத்தனை விதத்திலே நீங்க எந்த வித வள்ளி? கனக வேங்கை பூங்குரத்தின்னு சொல்லக்கூடிய வள்ளி. கனக வேங்கை, வேங்கை என்றால் மரத்தை குறிக்கும். ஓஹோ, என்ன என்ன அப்பேற்பட்ட மரத்தை குறிக்கக்கூடிய கனகம் என்றால்? கனகம் என்றால் என்ன? கனக வேங்கை பூங்குரத்தின கனகம் என்றால் அழகு, அழகான வள்ளி. அதான் என்ன உச்சரிப்பு ரொம்ப எச்சரிப்புமா. தமிழ் என்பது வந்து உச்சரிப்பு ஒழுங்கா இல்லைன்னா உரையாடலும் ஒழுங்காக இல்லை என்றால் வாழ்க்கை என்பது திசை மாறி போய்விடும். அதனால ஒரு மேடையில வந்து பேசுற அப்படின்னா பேச்சாகப்பட்டது உரையாடல் வந்து ஒழுங்கா இருக்கணும். போர்க்களத்துல வீரன் வந்து கடைசி ஆயுதமான உடைவாள் அப்படின்னு வச்சிருப்பான். அதுல தான் கடைசி ஆயுதம். நிராயுத பாணியாக இருக்கின்ற பொழுது அந்த வாளை எடுத்து எதிரியை தாக்கிட்டு வேகமா என்ன பண்ணுவானா, அந்த உரைக்கில் ஒழுங்காக வாளை சொருகலைன்னா வயிற்று கிழிச்சிட்டு போயிடணும். அப்போ ஒழுங்கா இருக்கணும். எந்த இடத்துல எதை பேசணும், எந்த இடத்துல எதை பேசக்கூடாது அப்படின்ற ஒரு தன்மையை வந்து இடப்பொருள் ஏவல் அப்படின்னு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இருந்தால் தான் சிறப்பு. ஆக என்ன வாளுக்கு உரையை சம்பந்தப்படுத்திட்டு வச்சிருக்காங்க. இந்த உரையில இந்த வாழத்தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு தன்மை இருக்கு. இருக்கல. என்ன வைக்கிறவனுக்கு எதுல எப்படி வைக்கணும் வைக்கிறவங்க தான் எடுக்கணும். வழி தெரிஞ்சா தான் நடந்து செல்ல முடியும். ஏன்னா தூங்குறவன் வாயில சக்கரையை கொட்ட என்ன பண்ணுவேன்? விவரமானவன் துப்பிடுவேன். அப்பதான் ஏதோ தித்திப்பான ஒரு சுவை நம்மளுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த சுவையை வந்து அவன் உணர்வான். தூங்கும் போது கூட உணர்ச்சியோட தூங்குறவன் தான் மனுஷன். உணர்ச்சியற்று தூங்குனான்னா அவன் ஜடமாக மாறி விடுவான். தூங்கையில் வாங்குகிற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தூங்கி எந்திரிச்சா தாங்க உடம்புல வந்து உயிர் இருக்கு அப்படின்றது நிச்சயம். ஏன்னா நீங்க நல்ல என்ன தொட்டு பேசினாலும் பேசக்கூடிய கிரேதா, திரேதா, துவாபரி, கலியுகம் என்று போற்றக்கூடிய 4 யுகங்களை பற்றி இந்த இடத்துல தொட்டு பேச வேண்டும் என்பது எனதுடைய ஆபா. தொட்டு பேசணும் விட்டு கொடுக்காமல் பேசுறது எனக்கு பிடிக்கும். அப்படியா? அப்படிதான். அதனாலதான் கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரியுகம், கலியுகம் என்று சொல்லக்கூடிய கிரேதாயுகம் 17,28,000 ஆண்டுகள் கொண்டது. திரேதாயுகம் 12,96,000 ஆண்டுகள் கொண்டது. துவாபரியுகம் 8,64,000 ஆண்டுகள் கொண்டது. கலியுகம் 4,32,000 கணக்குகளை கொண்டது. 4 யுகமும் சேர்ந்து 43,20,000 ஆண்டுகள் கொண்டது. கணக்க வந்து கணக்கு பிள்ளை வயனான உலக கலக்கம் மகன் பிணக்கு இல்லாம பேசுறீங்க. என்ன பிணக்கம் இல்லாம இந்த இடத்துல உங்களுடைய கணக்கன் யாருங்கிறது எங்களுக்கு தெரியாதா? அப்படியா? அதனாலதான் என்ன பேச்செல்லாம் பேச்சல்ல. என்ன காணாமல் வேணதெல்லாம் கத்தலாம், கற்றோர்மன் கோணாமல் வாய் திறக்க கூடாது, நானாமல் பேச்சு பேச்சன பெருமுனை வந்தக்கால் கீச்சு கிச்ச நம்ம கிளிப்பிள்ளைய ஒருத்தன் வளர்க்கிறான். அந்த கிளிப்பிள்ளையிடம் சொல்லி கொடுப்பானா, எங்க நல்ல மாமான்னு சொல்லு, அத்தைன்னு சொல்லு, அண்ணேன்னு சொல்லு என்று சொல்லக்கூடிய வார்த்தையே அந்த கிளிப்பிள்ளை வந்து செல்லமா தத்தி தத்தி சொல்லுமா. சரி. அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த கிளிப்பிள்ளைய ஒரு பூனையாகப்பட்டது தாவி ஓடி வந்து பிடிக்க வந்த நேரத்தில் அந்த கிளிப்பிள்ளை அந்த நேரத்தில் சொல்லி கொடுத்த வித்தைகள் எல்லாம் பயன்படுத்தாம தன்னுடைய பாசையில உயிரை காப்பாற்ற நினைச்சு கீச்சு கிச்சுன்னு தான் கத்துமா. அந்த மாதிரி இந்த இடத்துல நீங்க கத்த அந்த மாதிரி அப்படின்னா அப்புறம் அந்த மாதிரி நான் பேசிக்கிட்டு இருக்கேன், சொல்லி கொடுத்ததே சொல்லிக்கிட்டு இருக்கேன். மனுஷனா பிறந்தா வந்து சொல் புத்தி இருக்கணும், சுய புத்தி இருக்கணும். இருந்தா தான் ஒருத்த வந்து சொல்றாருன்னா உங்க பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அவர் சொல்கின்ற வாங்கிற பேச்சை கேட்டு சுயமா சிந்திக்கணும். அது நல்லது சொன்னாரா கெட்டது சொன்னாரா அப்படின்னு சொல்லி சிந்திச்சு செயல்பாட்டுறவன் தான் மனுஷன். எனக்கு அறிவு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தா நல்லா இருக்குமா? ஆசிரியர் சொல்லி கொடுக்கறத கற்பூர புத்தியா வந்து கத்துக்கிட்டா தாங்க சிறப்பா இருக்கு. ஏன்னா புத்தியில 3 வித புத்தி இருக்கு. கற்பூர புத்தி, கரி புத்தி, கதலி புத்தி. இந்த கற்பூர புத்தியாக இருந்தவன் தான் துரோணருடைய பாடத்தை கற்றுக்கொண்டவன், அர்ஜுனன் ஆகப்பட்டவன். கரி புத்தி என்பது கொஞ்சம் நேரமாக இருந்தாலும் களன் என்பது அணியாது. ஆனால் அந்த கதலி புத்தின்ற ஒன்று இருக்குது பார்த்தியலா, எவ்வளோ தான் காய வச்சு நம்ம பற்ற வச்சாலும் பிடிக்கவே பிடிக்காது, புகஞ்சுக்கிட்டே இருக்கும். வாழை மட்டையில் தீப்பத்தை வச்சா பிடிக்குமா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அறிவாளிக்கும் என்றைக்கே 3 வழி தான். அறிவாளிக்கும் முட்டாளுக்கும் 2 வழி, முட்டாளுக்கும் ஒரே வழிங்க. வந்தவன் அறிவாளியாக இருந்து இங்கவும் போகிறவன் அறிவாளியாக இருந்தால் என்ன நினைப்பேன், பெரியவர் முதியவர் அறிவானவர் வர்றான்னு சொல்லி ஒருத்தன் வழிவிட்டுருவான். அங்கிருந்து வர்றவனும் சான்றோனாக இருந்தால் அவரும் வழிவிட்டு 2 பேரும் போற வழி 2 வழி. ஏற்கனவே இருந்தது 1 வழி. அப்ப அறிவாளிக்கும் 3 வழி, அறிவாளிக்கும் முட்டாளுக்கும் 2 வழி. அப்படின்னா வர்றவன் முட்டா பேலா இருந்து இங்கிருந்து அறிவாளியாக போறவன் அறிவாளி வழி விட்டுருவான் 1 வழி, முட்டாள் வந்து அதே வழியில வருவேன். அப்ப அறிவாளிக்கும் முட்டாளுக்கும் 2 வழி, முட்டாளுக்கும் ஒரே வழிதான்.
அவனும் முட்டாளா இருந்து இவனும் முட்டாளா இருந்தா ரெண்டு பேரும் எதுக்கு வெளிவிடணும் மோதிக்கிருவாங்கல்ல. அப்படி எல்லாம் இருக்காம எப்படியுமே அறிவாளியாக இருக்கணும். எப்படி அறிவாளியா இருக்கணும்? தான் அறிந்த கற்றறிந்த கலைகளிலே கல்விகளிலே 4 பேரையாதும் அறிவாளி ஆக்கின்ற நினைக்கின்றவன் அறிவாளி. தான் படித்த கல்வியின் செருக்குனால ஒருத்தலாவது முட்டாளாக்கணும் நினைக்கிறேன் பாருங்கள, அவங்கள காட்டில் முட்டாள் வேற யாருமே கிடையாது. அப்ப என்ன செய்யணும்? காற்றுள்ள போது தூத்திக்கிறவனும் நல் நூல்களை படித்து பிறருக்கு உபதேசம் பண்ணது. அதான் சிறப்பு சுவாமி. அருமையான விளக்கம், அற்புதமான விளக்கம். துரோணரிடம் பல மாணவர்கள் எல்லாம் இருந்தாலும் ஏகலைவன் என்ன கேட்டான்? என்ன கேட்டேன்? எனக்கு குருவே கலைகளை தனுர்வித்தையில சிறந்தவனா இருக்கணும், வில்வித்தை பயிற்சி தாங்கள் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆமா. அப்ப அவர் என்ன செய்யணும்? முடியாது சாணத்துல அவன் என்ன செய்யணும்? ஆசிரியர் யாரா இருந்தாலும் சத்திரியரா இருந்தாலும் அவன் வேடுவனா இருந்தாலும் யார் கேட்டாலும் முறையாக பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். ஒரு குரு என்பவர் எப்படி இருக்கணும் தெரியுமா? பாரபட்சம் என்பது காட்டக்கூடாது. ஏன்னா பணக்காரரா இருந்தாலும் ஏழை பிள்ளைகளா இருந்தாலும் ஒரே மாதிரி பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் யாருன்னா குரு. அதனால் குரு எப்படி உயர்ந்த நிலையில் இருக்கிறாரு. அப்பா அம்மா சொல்ல கேட்காத ஒரு பிள்ளை கூட ஆசிரியருடைய சொல்லை கேட்டு நல்வழியில் போகக்கூடிய இந்த திருத்தி வைக்கக்கூடிய தன்மை குருவுக்கிட்ட இருக்கு. அதனால தான் குரு தெய்வம் அப்படின்னு இருக்காங்க. குருவுக்கு அப்பாற்பட்டவர் தான் தெய்வம். அப்ப அவர் சொல்லி கொடுத்தாரா? அதனாலதான் போர்க்களத்தில் அவர் வீர மரணம் அடையாததுக்கு காரணமே அதுதான். அம்மா, அவர் வீர மரணம் அடையாதற்கு காரணம் வேறு. ஆனால் இந்த ஏகலைவன் குருவாக ஏற்று உங்களிடம் நான் வில்வத்தை கற்க வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் இவர் என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணாரு? அப்படியாப்பா, உனக்கு நான் கற்று தருகிறேன் என்று சொல்லி இருக்கணும். சொல்லல இல்ல. அப்ப அவன் ஏற்கனவே அர்ச்சனன் அவர் கொடுத்த வாக்குக்காக இவர் என்ன பண்ணிட்டாரு? உனக்கு நான் கற்றுக் கொடுப்பது இல்லப்பா. ஏன்னா நீங்க சொன்னீங்கல்ல, அறிவாளிக்கும் ஒரே பாதை, அறிவாளிக்கும் முட்டாளுக்கும் ரெண்டு பாதை, முட்டாளுக்கும் ஒரே பாதை அப்படி என்ன நீங்க சுட்டி காட்டி ஒரு பாத கணக்கு சொன்னீங்கல்லப்பா, அந்த இடத்துக்கு தான் பார்த்தாரு ஏகலைவன். பார்த்தேன், இவர் என்ன பெரிய குரு, ஏன்னா இவர் இல்லை நாம இந்த உலகத்துல கலைகளை கற்க முடியாதா அப்படி என்று என்ன நினைச்சேன்? கடவுளை நினைத்தான். என்ன குருவை போல மண்ணை எடுத்தான், ஒரு சிலையை செய்தான், வைத்தான். அந்த சிலையை நினைத்தே, குருவே என் நெஞ்சிலே உள்ளத்திலே நீ பதிய வேண்டும் என்று அவனாகவே தானாகவே வில் பயிற்சியை கற்க ஆரம்பிச்சானா. அப்ப கற்றுக்கொண்ட நேரத்தில் பார்த்தான், ஒரு நேரத்தில் அப்ப இந்த குருவாகப்பட்டவர் தன்னுடைய சீடர்களை எல்லாம் ஒரு வழிப்பயணமாக ஒரு குளத்திற்கு நீராட செல்லும் பொழுது அப்பதான் பார்த்தானா, அர்ஜுனன் போற வழியிலே ஒரு ஆலமர விருட்சகத்தில் இருக்கக்கூடிய இலைகளிலே ஒரு பானம் போட்டானா. அந்த பானமாகப்பட்டது அத்தனை இலைகளிலுமே 6 ஓட்டையாக இருந்தது. அதே வழியில இந்த ஏகலைவன் வருகிறான். என்ன இந்த இலை தவறாமல் பூரா ஓட்டையா இருக்கு அப்படி என்று அவன் என்ன பண்ணானா, அந்த ஓட்டையில ஒவ்வொரு இலையிலும் உள்ள ஓட்டைகளை எண்ணி பார்க்கிறேன். ஒவ்வொரு இலையிலையும் 6 ஓட்டை இருக்கு. இது என்ன கணக்கறிந்து இருக்கிறது? 6 ஓட்டை இருக்குன்னா இது கடவுள் செய்த சூழ்ச்சியா இல்ல மனிதன் செய்த சூழ்ச்சியா என்பதையும் அறிந்தானா. ஏன் அவன் ஒரு முட்டாள் தான். ஆனால் முட்டாளா இருந்தவனுக்கு அறிவுக்கு வேலை கொடுத்தான் பாரு. இது 6 ஓட்டை தானே இருக்கு அப்படின்னு இவன் என்ன பண்ணான்னா, இவன் ஒரு பானத்தை போட்டு இவன் ஒரு 6 ஓட்டை அந்த இலையிலே செலுத்தினானா. அப்ப குளத்தில் நீராடி திரும்பி வரும் பொழுது அர்ஜுனன் பார்த்தான், நாம ஒரு பானத்தில் ஒரு இலைக்கு 6 ஓட்டை தானே போட்டோம், இப்ப 12 ஓட்டை இருக்கே, இது யாரு செஞ்ச வேலை? இந்த மாதிரி ஒரு வேலையை நம்மளை தவிர வேற யாரும் செய்ய முடியாது. அப்ப நம்ம குரு யாருக்கோ சொல்லி கொடுத்திருக்கிறார் என்று நம்பிக்கை இல்லாம குருவிடம் கேட்ட உடனே அப்பதான் குரு சொன்னாராம், இந்த வேலையை நான் யாருக்கு உன்னை தவிர யாருக்கு நான் வாக்கு கொடுக்கலையப்பா, யாருக்கு நான் கற்றுக் கொடுக்கவில்லை என்று அவர் மறுத்தார். அப்பதான் இவர் என்ன பண்ற, இந்த வேலையை செஞ்சது யாரா என்பதை அறிந்து தெரிந்து அந்த ஏகலைவன் என்ன பண்றார், அந்த ஏகலைவனுடைய சிலையில இந்த அர்ஜுனன் அந்த வழியிலே வரும் பொழுது ஒரு நாயாகப்பட்டது அந்த சிலையின் மேலே நீர் விட. அப்பத்தான் அவன் பார்த்தான், யாரு ஏகலைவன் பார்த்தான், நமது குரு சிலையிலே ஒரு நாயாகப்பட்டது நீர் விட்டு கொண்டிருக்கிறது என்று ஒரே பானத்தினால அந்த நாயை வீழ்த்தினானா. அப்பத்தான் அந்த பானம் போட்ட அந்த பானத்தில் இருக்கக்கூடிய ஏகலைவன் அப்படி என்ற பானத்தோடு அந்த நாய் தைத்து கீழே விழுந்து கிடந்ததை அர்ஜுனன் பார்த்து சந்தேகமுற்றான். அர்ஜுனனை காட்டிலும் மானசீகமான குரு இல்லாம சீடனா இருந்தது யாருன்னா ஒரு முட்டாளா இருந்த அறிவாளி. அன்னைக்கு அவன் அறிவாளியா இருக்கணும் என்ன மனதளவில் அன்று துரோணாச்சாரியர் என்ன நினைச்சார்,
நம்மகிட்ட எந்த விஷயமுமே கேட்காம நம்மளை உள்ளத்தால் நினைத்த இவன் வித்தைகளை கற்றுக்கொண்டானல்ல, இவன்ல உண்மையான ஒரு சீடன் அப்படி என்று ஏற்றுக்கொண்டார் அல்லவா? அதை போல இந்த இடத்துல 1000 போதனைகளை உங்க குருவிடம் நீங்க கற்றிருந்தாலும் குருமார்கள் எல்லாரையுமே எல்லாத்திலையும் எல்லா விஷயத்தையும் போதனை பண்ணிட மாட்டாங்க. தமக்கென்று அதுல கொஞ்சம் ஒதுக்கித்தான் வச்சிருவாங்க. இந்த இடத்துல இப்ப நீங்க வந்திருக்கிறீங்க அப்படி என்ன பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேர் இளம் பெண் என்ற 70 பருவத்தில் நீங்க அடைந்திருக்கிற பருவம் அது இருக்கட்டும். 3வது மங்கை பருவம். நான் துரோணருடைய சிலையில வந்து அர்ஜுனுடைய வேட்டை நாயகப்பட்டது சிறுநீர் கழிச்சிருச்சு. கழிச்ச பின்னாடி வந்து இப்படி செஞ்சிருச்சே. குருவுடைய சிலை வந்து குரு என்பவர் தெய்வத்துக்கு சமம். தெய்வமா அனுதினமும் நம்ம வணங்கக்கூடிய குருவுடைய சிலையை அசியம் பண்ணிருச்சு இந்த நாய். இந்த நாயை சும்மா விடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பாணத்தை தொடுத்து 7 அம்புகளாக விட்டானாம். அப்ப அந்த 7 அம்புகளும் எந்தெந்த வாயை அடைத்தது? உதிரம் என்பது சிந்தாமல் அப்படியே அடைச்சப்படவும் நாயே கத்தாம முடியாம ஓடி போய் வந்து அர்ஜுனன் முன்னாடி போய் நின்னது. அர்ஜுனன் பார்க்குறான், இவ்வளவு பெரிய வித்தையை நம்மளே தெரிஞ்சுக்கிற முடியாது, ஆனால் இப்படிப்பட்ட வித்தையை யாரோ சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல வந்து குருவாக நீங்கள் தான் இருக்கிறீங்க துரோணரே, இந்த யார் இந்த வேலையை பண்ணது? நீங்கள் தானே சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி துரோணரை பார்த்து அர்ஜுனன் கேட்டான். அப்போ அவன் முட்டாள்னு சொல்கிறீங்களே, எதற்கு முட்டாக அப்படின்னு சொல்லி ஏகலைவனை சொல்கிறீங்க? முட்டாள்னு உலகத்தில் யாருமே கிடையாது. திறமை இல்லாதவன் உலகத்தில் எவனுமே இல்லை. அவனுக்கு எல்லா பயிற்சிகளையும் கற்றுக்கிறனா அப்படின்னு சொல்லி முறையாக ஆசிரியர்கிட்ட வந்து கேட்கணும் வந்தேன். ஆனால் அவர் கற்றுக் கொடுக்கல. ஆனால் மானசீகமாக மனதில் வைராக்கியத்தோடு உறுதியோடு இருந்தான். அவன் அத்தனை கலைகளையும் வந்து கற்றுக்கிட்டான். அவனை போய் முட்டான்னு சொல்லலாமா? படிப்பதினால் அறிவு பெற்ற 1000 பேர், பாடம் படிக்காத மேதைகளும் பாரிலில் உண்டு அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா அனுபவம் பெருசா இல்லை அனுமானம் பெருசா அப்படின்னு பார்த்தா அனுபவத்தில் கற்றுக்கொண்டவன் அர்ஜுனன், அனுமானத்தில் கற்றுக்கொண்டவன் ஏகலைவன். அவன் தான் சிறந்தவன். அப்போ குரு இல்லாத வித்த குருட்டு வித்தையில் துரோணர் வந்து கேட்குறாரு ஏகலைவனை பார்த்து, அப்பா நீ இத்தனை கலைகளையும் வந்து அற்புதமாக கற்றுக்கிட்டு இருக்கிற, முழுமை அடைஞ்சிட்ட, உனக்கு யார் குரு அப்படின்னு சொல்லி துரோணர் வந்து கேட்குறாரு ஏகலைவனை பார்த்து. அப்போ தான் வேற யாருமே இல்லை, நீங்கள் தான் எனக்கு குரு, நீங்கள் எனக்கு குரு அப்படிங்கல. அப்போ அவருக்கே திகைப்பு. நான் என்னக்கடா உனக்கு சொல்லி கொடுத்தேன்? நான் ஒரு நாளும் நீ வந்து குருகுலத்தில் பாடமே படிக்கலையே. இல்லை குருவே, ஏற்கனவே ஒரு காலத்தில் சிறுவனாக இருக்கும்போது உங்கள்கிட்ட பாடத்தை படிக்கிறதுக்காக வந்தேன். நீங்கள் சத்திரியர்களுக்கு மட்டும்தான், அதாவது அரச வம்ச வழியில் பிறந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் பாடத்தை நான் கற்றுக் கொடுப்பேன், மற்றவங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன நிராகரிச்சிட்டீங்க. இருந்தாலும் மன உறுதியோடு வந்து உங்கள் காலடி மண்ணை கொண்டு ஒரு உருவச்சிலையாக செய்து நீ என்ன செஞ்சேன்? அத்தனை கலைகளையும் நானே வந்து கற்றுக்கிட்டேன். அப்போ குருவே இல்லாமல் கற்றுக்கிட்டான்னா ஏகலைவன் முட்டான்னு நீங்கள் சொல்லலாமா? ஏகலைவனை போல என்ன சொல்லுவாங்க, ஒரு சிறந்த மாணவன் யாருமே கிடையாது. அப்போ குரு என்னை நினைத்தீங்கன்னா குருவுக்கு காணிக்க கொடுக்கணும்ல. பாடம் படித்தா மட்டும் போதுமா? காணிக்க கொடுத்தே ஆகணும். என்னப்பா காணிக்க கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்குற பொழுது, தாங்கள் எதை கேட்டாலும் தருவேன், என் உயிரை கூட தருவேன் குருவே அப்படின்னு சொல்லி ஏகலைவன் சொன்னானா. அப்போ துரோணர் சொன்னார், உன் உயிரெல்லாம் எனக்கு வேணாம், நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டேன், அது எனக்கு தாரை வார்த்தை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இப்போ என்ன அப்படின்னா, உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய பெருவிரலை வெட்டி கொடு அப்படின்னு. இப்போ இடது கை பெருவிரலை கேட்டாரா இல்லை வலது கை பெருவிரலை கேட்டாரா அப்படின்ற ஒரு கணக்கு. காரணம் என்ன காரணம் அப்படின்னா, இந்த பெருவிரலை எதுக்கு கேட்கணும்? இந்த விரலை வெட்டிட்டோம்னா அள்ளி சாப்பிட கூட முடியாது. இந்த விரல் இல்லாமல் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. ஒரு வீரனாகப்பட்டவன் எதிர்த்து நின்று வீரனை வந்து தாக்கணும் அப்படின்னா வில்வித்தை பயிற்சிக்கு முதல்ல வந்து காரணியாக பயன்படுத்துவது இந்த விரல் இல்லை. கட்ட விரல் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவருக்கு தெரியும் இவனை வந்து உயிரோட இருந்தாலும் இவன் வீரனாக திகழ்ந்தாலும் பிற்காலத்தில் என்ன பண்ணுவேன், அஸ்தினாபுரத்துக்கு எதிராக வந்து இவன் போருக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். ஏன்னா முன்கூட்டிய விஷயத்தை அறிகிறவர்கள் யாருன்னா முனிவர்கள் தான். துரோணருக்கு தெரியும் இவன் வந்து இப்படிப்பட்டவே போர்க்களத்தில் வந்து அஸ்தினாபுரத்தில் வந்து குருசேஸ்திர போரில் இவன் கலந்துக்கிட்டான்னா பெரும் ஆபத்தை நிலவிக்க ஒரு காரணியாக இருப்பான் அப்படின்னு சொல்லித்தான் விரலை வந்து வெட்டி வாங்கிட்டாரு. இந்த பெருவிரலை வாங்கினாரா, அப்போ இடது கை பெருவிரலா இல்லை வலது கை பெருவிரலா அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. எந்த விரலை கேட்டாரு? பெருவிரலை கேட்டார். ஏன்னா இடது கையா வலது கையா அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து பானம் தொடுக்கும் பொழுது அந்த நாணை வந்து இழுக்கக்கூடிய தன்மை எந்த கையில வரும் கணக்கு இருக்கு. இப்ப ஏகலைவன் வந்து முட்டாள்,
அப்படின்னு சொன்ன உடனே நீங்க வந்து அதை வந்து நல்லதா நினைக்கிறீங்களா இல்ல தீயதா நினைக்கிறீங்களா? நீங்க சொல்றதே தப்புன்னு சொல்றேன். எவன் ஒருவன் திறமை இல்லாதவன் முட்டாள் யார் இந்த உலகத்துல இருக்கிறாங்க? கேளுங்க. ஒருத்தனுக்கு வில்வித்தை பயிற்சியெல்லாம் அற்புதமா இருப்பேன். ஆனா பீமனாகப்பட்டவன் கதை யுத்தத்துல வந்து சிறப்பா இருந்தான், மல்யுத்தத்துல சிறப்பா இருந்தான். அப்ப தர்மனாகப்பட்டவன் வந்து உலக மக்கள் எல்லாம் அஸ்தினாபுரத்து மக்களை எல்லாம் சிறந்த ஆட்சியாக பொறுப்பேற்று அத்தனை பேரையும் காப்பாற்றக்கூடிய திறமை இருந்தது. ஈட்டி எய்ததில் அவன் சிறப்பா இருந்தான். அப்ப நகுலன் சகாதேவன் சாதகத்தை கழிக்கக்கூடிய வல்லமை இருந்தது. அப்ப நகுலனாகப்பட்டவன் எப்படி இருந்தான்? அத்தனை ஜீவன் 5 அறிவு படைத்த ஜீவன்ல இருந்து ஊர்வன இனத்தை சேர்ந்த பிராணிகள் வரைக்கும் அவனுக்கு அதனுடைய பாசைகளை புரியக்கூடிய திறமை அவன்கிட்ட இருந்தது. அப்ப திறமை இல்லாத குழந்தை உலகத்துல யாரு? நீங்க எப்படி ஏகல் வேணும் முட்டாள்னு சொல்ல முடியும்? ஏமா நான் என்ன சொல்றேங்கிறத கொஞ்சம் வாங்கி பேசுமா. வாங்கி தான் பேசுறேன். மூ என்றால் அறிவு, டா என்றால் அழகு. குரு இல்லாம வித்தை கற்றுக்கொண்டவன் ஆறானா ஏகலைவன். அதான் என்ன சொல்லக்கூடிய வார்த்தையை கொஞ்சம் நல்லா நீங்க வந்து எட்டி பிடிச்சி பேசணும். என்ன குருமார்கள் எல்லாத்தையுமே எல்லா சீடர்களுக்கும் எடுத்து கொடுத்துறது அல்ல, தனக்கு தற்காப்புன்னு ஒண்ணு வேணும்ல. அத மாதிரிதான் ஏகலைவன் என்னன்னா தானாகவே வந்து சிலை உருவத்துல தான் வித்தைகளை கற்றான். அதனாலதான் மூ என்றால் அறிவு, டால் என்றால் அழகு. என்ன இரண்டையும் தானாக வளர்த்தவன் முட்டாள். அப்படி என்ற சொல்லுக்கு இலக்கணமாக இருந்தவன் ஏகலைவன். என்ன அந்த மாதிரி ஒரு சாரத்தை வந்து என்ன படிச்சவன் பாட்ட கெடுத்தான், எழுதினவன் ஏட்ட கெடுத்தான். அப்படி படிச்சவன் பாட்ட கொடுக்கணும், எழுதினவன் ஏட்ட கொடுக்கணும். ஏட்ட கிழிச்சானா குளுத்தானா அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு. ஏன்னா ஏட்ட கொடுத்தது யாரு? ஏட்ட யாரு எப்ப கொடுத்தேன் அப்படின்னா ஒட்ட குத்தன் எழுதுனேன். அவன் ஏட்டை கிழித்தானா இல்ல கொடுத்தானா? ஏன்னா அவன் கிழிச்சு போட்டுக்கிட்டே இருந்தேன். ஆமா. அவன் என்ன நமக்கு கலைமகள் அருள் கிடைக்கவில்லை, கம்பனுக்குத்தான் சாரதா தேவி அருள் காட்சி கொடுத்தா. நாம எழுதி என்னடா புரேசனம் என்ன அப்படின்னு தான் எழுதிய ஏடுகளை எல்லாம் அப்படி கிழித்து போட்டுக்கிட்டே இருந்தானா. அப்பதான் முடிவுல வந்து என்ன அற்புதமான ஒரு உத்தகாண்டத்தை எழுது அப்படி கிழிக்கும் பொழுது முதலில் வந்து தமிழாக்கத்துல வந்து பாரதமா ராமாயணத்தை எழுதினவர்னா ஒட்டக்கூத்தன் தான். ஒட்டக்கூத்தன் எழுதினால ஒரு முழுமையான ஒரு அரங்கேற்றத்தை பண்ணினாத்தான் குறள் என்பது நூலாகப்பட்டது முழுமை பெரியும். அப்ப ஒட்டக்கூத்தனுடைய நூல் வந்து அரங்கேற்றம் பண்ணப்படவில்லை, இல்லை, அது அங்கீகாரம் இல்லாத ஒரு நூல். அங்கீகரிக்கப்பட்ட நூல் என்னன்னா கம்பன் எழுதிய நூலுக்குத்தான் அரங்கேற்றமானது. அரங்கேற்றம் பண்ணதுனால கம்ப ராமாயணமாக முழுமை பெற்றது. இருந்துட்டாலும் முதலில் வந்து தமிழாக்கத்தை வந்து ஒட்டக்கூத்தன் எழுதினதையும் அங்கே சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி லவகுச கதையாக உத்திர காண்டமாக 7வது காண்டத்தை அங்கே இணைக்கப்பட்டாங்க. அப்ப அவருக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு தன்மையினால. அதனாலதான் என்ன படித்தவன் பாட்டை கிழித்தான். அற்புதமான ஒரு இடத்த வேணா அப்படி சொன்ன உடனே அந்த இடத்துல அப்படி தொட்டு நீங்க வர்றீங்க அப்படின்னா ததும்பி ஒதும்பி விரும்பி அப்படி இருக்கக்கூடிய பெண்ணு உங்களை அப்படி என்ற இடத்துல நாங்க புள்ளி வச்சா கோலம் போடணும், என்ன கோடு போட்டா ரோடு போடணும். ஆமா, புள்ளி இல்லாமையே இல்லாமல் வந்து இன்னைக்கு வந்து வேற கோலங்கள்லாம் வருது. அதான் அலங்கோலம் இல்லாமல் அழகாக இருந்தா பிரச்சனை இல்லை, அலங்கோலமா இருந்தா நல்லா இருக்குமா? அந்த கோலம் எல்லாம் அளவுக்கு உங்களை கொண்டு நாங்க விட்டுற மாட்டோம். நானும் அந்த அலைக்கு போக மாட்டேன். பசிக்கு உணவு, நோய்க்கு மருந்து, பருவத்தை பயிர் செய், தூத்திக்கிறணும், கதவு உள்ளவோ சாத்திக்கிறணும், என்சான் உடம்புக்கு சிரசை பிரதானம், சிரசுக்கு கண்கள், கண்களுக்கு இமைகள். அதே நேரத்தில் வறண்ட நிலத்திற்கு நீர் தேவை, இருண்ட வீட்டிற்கு வெளிச்சம் தான், உருண்டை வடிவமான உலகிற்கு நீதி என்பது தேவை. ஏன்னா பண்ணிற்கு இசை, பெண்ணிற்கு ஒழுக்கம், அதிலும் ஒரு பருவம் அடைந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு தேவை வேணும்ல. ஆமா, அப்ப பாதுகாப்பு இல்லாம நான் வந்து நின்னுட்டு இருக்கேன் உங்கள்ட்ட சொன்னமா? இல்ல, நான் எப்படி ஒண்ணு பண்ண கேட்கல. என்ன நீங்க பாதுகாப்பு அப்படின்றீங்களே, சந்தேகம் என்பது தேவையில்லை, சந்தேகப்படாம இருக்கணும். ஏன்னா ஆண்கள் சந்தேகப்பட்டா வாழ்க்கையே நல்லா இருக்காது. பெண்களுக்கு பிறந்தது சந்தேக குணம் இருந்தாலும் சகிப்பு குணத்தோட இது இருக்காதுன்னு சொல்லி மாற்றி வாழ்க்கையை சிறப்பா கொண்டு வரக்கூடிய திறமை பெண்ணிட்ட தான் இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், எல்லாமே உங்களிடம் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். எல்லாமே இருக்குன்றவங்க யாருமே இல்லை. 16 செல்வங்களும் பெற்று வாழணும்னு வாழ்த்துவாங்க. 16 செல்வமும் பெற்று வாழ்ந்த மனிதர்கள் மேல தெய்வங்களுக்கு கூட கிட்டாது. எல்லாமே எல்லாருக்கும் கிடைச்சிருமா? 16 செல்வம்டா என்ன? என்னடா செல்வங்கள் இருக்குல்ல? என்ன ரொம்ப பெரிய செல்வம் என்ற பொருள் விஷயங்களே வேற. ஏன்னா 16 பெற்று பெருவாழ்க வாழ்க்கை 16 குழந்தைய பெற்றெடுக்க வாழ சொல்லல. செல்வங்கள் என்ற காரணத்தினால நீ வந்து இந்த இடத்துல இனி செல்வ தானியத்திற்கு அதிபதியாக வாழ வேண்டும் என்பது எனது மனதாபா. உன்னை சேர்க்கிற இடத்துல சேர்க்கணும், உன்னை வைக்கிற இடத்துல வைக்கணும். உன் தந்தை செய்யாத ஒரு காரியத்தை உனக்கு நான் வரன் பார்த்து பெற்றாத்தன் பிள்ளையா பேணி விளைத்தாலும் பிள்ளை அப்படின்னு கண்டெடுத்த வெள்ளத்தை இவ்வளவு பெரிய ஆளாக்கணும். தந்தை தாயிற்கு தெரியாத வேலையை நீங்க என்ன தகப்பன் சொல்ல கேட்காம தருதல் அழிஞ்சுக்கிட்டு
சுத்திட்டு திரியறீங்க. உங்க சொல்ல கேட்கணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு? ஏன் எங்க சொல்ல நீங்க கேட்க மாட்டீங்களா? கேட்க முடியாது. உங்க அப்பா சொல்ல கேட்டீங்களா நீங்க? ஏன் அப்பா சொல்ல கேட்டுக்கிட்டு நான் இங்க வந்திருக்கேன். உங்க சொல்ல கேட்கணும் அவசியமே எனக்கு கிடையாது. உங்க அப்பா சொல்லி கேட்டாலும் ஒரு பருவம் அடைஞ்ச பிள்ளை கூட காட்டுல எவனாவது விட்டு போவானா? எங்க அப்பா நேர்ந்துக்கிட்டாரு, அதனால நிவர்த்தி பண்ண வந்திருக்கேன். காட்டுல யார் சொன்னது? திணை வனம்ங்கிறது. காடு என்பது முல்லை நிலம். ஒரு விஷயம் இது வந்து என்ன தெரியுமா? திணை வனம் என்பது வேற, காடு என்பது வேற. ஆக ஒரு குமரியை வந்து காட்டுல எந்த தகவனாவது விட்டுட்டு போவானா? குமரி என்பது வந்து நேர்த்தி கடந்த விவசாயத்தின் நிலத்தை வந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க, காவல் காக்கிறது. காடுன்னா அடர்ந்த உயர்ந்த பெரிய மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை தான் காடு வனப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம். இது திணை வனம் என்பது வந்து பசுமையா எங்க பார்த்தாலும் பசுமைதான். ஒரு பெரிய மரம் கூட இருக்காது, சிறு சிறு செடிகள் தான் இருக்கு. அதுல வந்து காவல் காத்துட்டு இருக்கேன். உங்க காவலெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப தெரிஞ்சா ஏன் பேசிட்டு 3 காலத்தை உணரக்கூடியவர் நீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியும். அதான் இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அதன் கடன் விடல். என்ன சூரபத்மனிடம் வீரபாக தூது சென்றான், அது தோல்வி. ராவணனிடம் அங்குதன் தூது சென்றான், தோல்வி. அதே நேரத்தில் அரிச்சந்திரனுக்காக யாத்திரியர்கள் தூது சென்றார்கள். என்ன இன்னாருக்கு இன்னார் இவர்தான் தூது செல்ல வேண்டும் அப்படி என்பது ஒரு விதி. ஆண்கள் தூது போனதே சொல்லிவிட, தூது போடுறதுக்கு எதுக்கு நீங்க வந்திருக்கீங்க? ஏமா என்னாலதான் உனக்கு நல்லது ஒரு காரியம் ஆகணும். நல்ல காரியமா நல்ல விஷயமா? என்ன விஷயத்தோட தான் நான் சொல்ல வர்றேன். விஷயத்தோட என்ன விஷயம்? நல்ல விஷயம் பண்ண போறீங்க சொல்லுங்க. நல்லா இருந்தா சரி சுவாமின்னு ஒத்துக்கிறேன், இல்லைன்னா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி மறுப்பு சொல்லுவேன். ஏமா உன் முகமே சொல்லுது. என் முகத்தை நீங்க பார்க்க கூடாது. 3 ஆசை இல்லவர பெண்ணுடைய முகத்தை எல்லாம் பார்த்து பேசாதீங்க சுவாமி. 3 காலத்தை உணரக்கூடியவ தாங்கள். உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதுன்னா எங்களுக்கு அந்த குறிப்பு இருக்கேன்னா, குரத்தி வம்சத்துல பிறந்தவங்க நாங்கெல்லாம் முகத்தை வார்த்தை வந்து இவங்க இதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவோம். ஆனா நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் எதற்கு வந்திருக்கிறேன்? உங்க தலையை காப்பாத்தணும்னு கலகம் பண்ணணும் வந்திருக்கீங்க. இந்த கலகம் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க அந்த புறத்துக்கு செய்யலாம், இந்த புறத்துக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்க கலகம் இங்க ஒண்ணும் பலிக்காது. இந்த புறத்துக்கு அடியன் தான் வர முடியும். என்னாலதான் உனக்கு ஒரு நல்லதொரு காரியம் ஆகணும்ங்கறது. சரி பாப்பம், காரியம் நடக்குதுல பேசாம ஓட்ட முடிக்கிறீங்களா? என்ன பாப்பம்மா ஓட்ட நாங்களா ஓடுறோம்? நீங்க தகன மார்க்கமாக போவீங்க, நாங்க ஓடி போய் எங்களோட ஓடி வந்தா நீங்க எல்லாம் ஜெயிக்க முடியாது. ஓடுறது நீங்க உங்களை தொருக்கு உங்களை ஓட விடுறோமா இல்ல நாங்க ஓடுறோமா பாப்பா? பாப்பா அப்படிப்பட்ட அவ்வளவு துணிவு உங்களுக்கு இருக்குதா? ஓட விடுவோம்னா ஓட விட்டு நீங்க பார்க்க மாட்டீங்களா? உண்மை பாப்பா பாப்பா எத்தனை நாளைக்கு தான் நீங்க ஓட விடுவீங்க? நீங்க ஓட்ட முடிச்சு நீங்க ஓடுறீங்களா? துண்டா காணா ஒன்னத்தையும் காணாம சொல்லிட்டு ஓட போறீங்க. எங்க தெரியுமா? பூவந்திக்கு. எதுக்குடா இங்க வந்தா அப்படி நீங்க ஓடல பாருங்களேன். அதனால என்ன பேரு அப்படிங்கறது வரட்டே வந்து மாலையை மாத்திரம் என்ன காரணம் எத்தனை மணிக்கு வந்து முருகன் மாலையை மாத்துறாரு இல்ல பிரச்சனையே இல்லைங்க. அதனால வள்ளிக்கு முருகனுக்கு கல்யாணம் நடக்கணும் அவ்வளவுதானே. ஏன்னா மல்லிகாதேவி நல்லா பேசக்கூடியவர்கள். சரி நீ நேரம் இல்லாமல் போய்விட்டது. இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பாத்தியல. கலகத்தை ஆரம்பிப்போம். கலகத்தை எப்ப ஆரம்பிக்கிற நீ செய்யற? நீ எல்லாம் ஒரு அண்ணனா ஒரு பொம்பளை பிள்ளை காவல் காத்துக்கிட்டு கலகத்தை ஆரம்பிக்கிறீங்களா? நல்ல அண்ணன் ஊருக்கு ஒரு இப்படி ஒரு அண்ணன் இருந்தா நல்லா சிறப்பு. எலும்பிலானக்கு எதையுமே பேசும், உள்ளம் மட்டும் உண்மையை காட்டும். கேக்குதம்மா புருஷன் கேக்குதம்மா, மறுக்குதம்மா உதடு மறுக்குதம்மா. முருகனுமே வள்ளி உன்னையே அவனை நீயுமே அப்படி இருக்க பச்சை முழுமா தானுமே விட்டு முடிஞ்ச சத்த மடியான வீரா தானுமே புலகாலமா சொப்பா புலகாலமா புலகாலமா சொப்பா புலகாலமா புத்தி கட்டும் மங்கு மிங்கும் தவிக்காதம்மா. சும்மா புத்தி கட்டும் மங்கு மிங்கும் தவிக்காதம்மா. அப்பேற்பட்டவன் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் ஓராறுமுகன் ஈராறுகரன் சண்முகன் சடாச்சரன் கணிப்பிரியன் தமிழ் கடவுள் முருகனையை உனக்கு மணமனாக தேர்ந்தெடுத்த காரணத்தினால் அவனை கட்டிக்கிட்டு சீமாட்டியா இந்த இடத்துல அழகு பொருந்தக்கூடிய மயில் மேல் அமர்ந்து நீ காட்சி கொடுக்கக்கூடிய தன்மை உனக்கு உண்டு என்ற காரணத்தினாலதான் வந்தவுடனே உங்களை மயிலை பத்தி தொட்டான். ஆகையினாலதான் நீங்க இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லாம அள்ளுபகலும் இந்த அவசையை நீ விடுத்து அள்ளுபகலும் இந்த அவசையை நீ விடுத்து உங்க பேச்ச கேட்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது.
தரத்திலும் தாரத்திலும் முதல் தரமா போறேன் தர ரெண்டாம் தரமா போகவே மாட்டேன். இன்னைக்கு நேரம் இல்லாமல் போச்சு. 10 மணிக்கு நாடகம் ஆரம்பிச்சிருந்தா இன்னும் 1 மணி நேரம் நின்னு பேசிருக்கலாம். ஏன் இப்ப உங்க இருங்க, உங்க ஊருக்கு நான் தானே வர்றேன். வாங்க பாப்போம் உங்க மண்ணு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாப்போம். நீ 2 நாள் தானே கிடக்கு. ஆமா, எங்க மண்ணு எப்படி இருக்குங்க? அம்மா உங்க மண்ணு வந்து கள்ளிக்குடி அஞ்சூர் நாடு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல அஞ்சூர் மண்ணு பெரிய மண்ணுதான். நான் சொல்றேன் கேளுமா, உங்க மண்ணு பெரிய மண்ணுதான். பெரிய மண்ணு எல்லாம் கிடையாது, எல்லாமே தமிழ்நாடு. அஞ்சூர் நாட்டு நீ அன்னைக்கு பிரிச்சு பாரு பாப்பா. அப்படியே பாரு, அப்படி போட்டியா பாக்கணும் தானே. கொட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்தின் முறையோ, கொட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்தின் முறையோ, கொட்டமன் சொல்ல வந்து உமக்கு என்ன அக்கறை, என்னை வரிசை சல்லாது. கொட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்தின் இல்லை, கோடி கொடுப்பதங்கள் கோத்திரத்திலும் இல்லை. சும்மா கேட்க முடியாது, கேட்க முடியாதுன்னு முறையா கிளக்க முடியாது. பாத்துக்க, கிழக்க விடியாம வச்சது யாரு? நலாயினி தானே. அது எங்களுக்கு தெரியும், எப்ப விடி வைக்கணும் எப்ப வந்து மறைய வைக்கணும்னு. பாத்துருவான். இன்னைக்கு விடிய வைக்கிறீங்களா விடிய வைக்கலையாங்கிறத ஒரு ஆண் இல்லாமல் பெண்ணுக்கு இந்த உலகத்துல வந்து அதெல்லாம் சரிதான். ஆண் இல்லைன்னா பெண் இல்லை, பெண் இல்லைன்னா ஆண் இல்லை. எல்லாத்தையும் விட்டு கொடுத்தவரை கெட்டு போக மாட்டாங்க. கெட்டு போக நினைக்கிறவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. முடியாதுன்னு சொல்றியா? என்ன காரணம்? முருகன் பிடிக்கல, ரெண்டாம் தரமா போக முடியாது. என்ன மண்ணனை ஊத்தி பிடிக்க வைக்கிறதுக்கா? பிடிக்கலன்னு சொல்லாதம்மா. எப்பேற்பட்ட இந்த கலியுக பெருமான் மனம் கொண்டது மாளிகை சுவாமி. தாங்களுக்கு வந்து நீங்க வந்து தலையை காக்கணும்னு சொல்லி கலகம் பண்ண வந்திருக்கீங்க. நான் வந்து வாழ்ற பொண்ணு நான், எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும்ல. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. என்ன? ஏன் இத வந்து என்ன வவ்வா வீட்டுக்கு விருந்தாடி போனா நீயும் தொங்க நானும் தொங்குறது மாதிரி முருகனை கட்டிக்கிற மாட்டேயில? முடியாது. வேண்டாம், ஓவலிக்கு நான் வருகிறேன். சரி சுவாமி. நீ முருகனே கட்ட வேணாம். அதுக்காக மூங்கில் ஊரில போய் நீ வந்து தவளை நண்டு தடவையாவது முளைச்சிக்கிறோம் நினைக்கிறியா? தவளை நண்டு அப்படின்னா அவன் தான் உன்னே கட்டுவேன். இன்று சூரியன் அதெல்லாம் தடவிக்கிட்டு தான் தெரிவிங்க. என்ன அதனால சத்தியம், இது சத்தியம். சென்று வாருங்கள், போயிட்டு வாங்க சுவாமி. ஏமா 400 கேள்வி கேட்கட்டுமா? ஏன் 800 கேள்வியே கேளு. 400 கேள்வி எதுக்கு கேக்குறீங்க? உனக்கு பிடிக்கலையா? ஒரு கேள்வி கேட்கவேங்க நேரம்ல 400 கேள்வி. இல்லம்மா, உனக்கு பிடிக்கலையா? என்ன பிடிக்கலையா? தங்கச்சியை பார்த்து மேடையில் அண்ணன் இப்படிதான் கேக்குறதா? முருகனை உனக்கு பிடிக்கலையா? முருகனை பிடிக்காம இருக்குமானே? உலகத்தில் வந்து தமிழ் கடவுள்னு சொல்லி தெய்வம் வந்து இருக்குதுன்னா அது முருகப்பெருமானுதான். முருகனை பிடிக்காதவர்கள் யாருமே கிடையாது. அழகன் அல்லவா, சிரித்து கொண்டே பிறந்தவன் முருகப்பெருமான ஒருத்தன் தான். அப்படினால முருகன் கந்தன் கடமன் கார்த்திகன் இனியாது உன் கருணை என்னும் தரிசனம் என் மேல் படைத்தெய்வா செந்தில். ஒரு சின்ன விஷயம், ஹனுமனுக்கு வந்து தூது அனுப்புனாங்க. யார? ஹனுமனை தென்னிலங்கைக்கு சீதையம்மாவை பார்த்துட்டு வர. ஹனுமன் அப்படின்னா யாரோட அம்சம்? அது அப்புறம் இருக்கட்டும். இப்ப அனுமாருன்னா நம்ம சின்ன பிள்ளைல மந்தி குரங்கு, அதுக்கு நான் கூட விளக்கம் சொல்றேன். குரங்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆமா, ஹனுமன்னா குரங்கு அப்படின்னு போனா குரங்கு. ஆனா குரங்கு அந்த குரங்கு எப்படி அங்க தூது போச்சோ அந்த மாதிரி இந்த நாரதர குரங்குன்னு அதுக்கா அவர் குரங்குன்னு சொல்ல. ஏற்கனவே ஒரு காலத்துல குரங்கா மாறினாருன்னு சொல்ல வந்தேன். அதுக்கா இப்ப சொல்லுவேனா? தூது போயிருக்கிறாரு முருகன்ட்ட. சீக்கிரமா தகவல் சொல்லிட்டு வேலவன் வருவார் பாருங்க. ஹரஹர மகாதேவா. சம்போ மகா தேவா, 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 தேவா. சிவாய நமகே.
ஓம் சரவாய நமகி. ஓம் நம சிவாய நமகி. பாதம் பணிந்திருக்க நல்வரம் அருள்வார். ஐந்தொழில் புரிந்திடும் அம்பளவாணனே ஆனந்த ரூபனை அன்பர் குபகாரணை. ஆனந்த ரூபனை ஆனந்த புகாரணை. ஆனந்த ரூபனை அன்பர் குபகாரணே. பாதம் பணிந்திருக்க நல்வரம் அருள்வார். தேவா தேவா சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா. ஆதி சிஷ்டியர்த்தம் முதல் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் தீராத பகை இருந்ததன் காரணமாக அசுரர் குலம் அழிந்து வருவதைக் கண்ட அசுரர் குலக்குரு சுக்ராச்சாரியார் சுரசை என்னும் மாயை படைத்து குலம் தலைக்கு கட்டளையிட்டார். சுரசையானவளும் மயக்கத்தில் இருந்த காசிவ முனிவருடன் கொடி புணர்ந்து சூரபதுமன், சிங்கமுகன், தாரகன் என்ற 3 ஆண்மகளையும் அஜமுகி என்ற ஒரு பெண்மகளையும் பெற்றெடுத்தார். அவர்களோ அரணை குறித்து தவம் புரிந்து அகோர வரங்களை பெற்று விமலனு தமக்கு எதிரென்று கர்வித்து வந்தனர். இவர்களின் கொடுமைகளை கலந்திடவே சிவனாரின் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 நெருப்பு பொறிகளாக அவதரித்த எம்மை அக்னிதேவன் கரங்களிலே தாங்க வெப்பத்தின் ஜுவலை தாள முடியாமல் அங்கே நாணல் புதிர் நிறைந்த சரவண பொய்களை விட அங்கேயாம் அருவமும் உருவமாகி அனாதே பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்புதோர் மேனியாக கருணைக்கூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் உதித்தான் உலகம் உய்ய என்பதற்கெனங்க அவதரித்து தேவர்களின் குறைதீர்த்து தேவானே திருப்பரங்குன்றத்திலே மனம் புரிந்து வள்ளியை மனம் புரியும் பொருட்டு தனியாச்சலத்தில் வீட்டிருக்கின்றோம். வீணைக்கு வாணி, வில்லுக்கு விஜயன், சொல்லுக்கு அகத்தியன், பாட்டைக்கு நாரதன் என்பார்கள். அதன்படி வருகின்றார் நாரத மகரிஷி பின்னே. அவரது கானங்களும் வருகிறது முன்னே. இருந்தாலும் அந்த பெரியாரை சந்திப்பதற்கு முன்பாக எமது அன்னை இந்த உமா மகேஸ்வரி வணங்கி
தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாயி தாயி கருமாரி எங்கள் தாயி கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாயி ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தில் கலைமகளே ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தில் தலைமகளே கலைகள் நாளே பார்த்தருள்வாய் காலமெல்லாம் காத்தருள்வாய் கலைகள் நாளே பார்த்தருள்வாய் காலமெல்லாம் காத்தருள்வாய் தாயி கருமாரி எங்கள் தாயி கருமாரி சிங்கமுக வாகனத்தில் சிங்கார மாரியம்மா சிங்கமுக வாகனது சிங்காரமா வருவாய் வந்து வரம் தந்திடுவாள் எங்கள் குல தெய்வம் அம்மா வந்து வரும் அணுந்திடுவோ எங்கள் குல தெய்வமமா தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாயி தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி வருகின்றார் நாரத மகரிஷி அவரை சந்திக்கலாம் கீழ திருமாடி முருகா முருகா கீழ திருமாடி சிந்தவைகள் மருகா கீழ திருமாலில் சிந்தனைகள் மருகா சேவல் கொடி அழகாய் தாங்கி நிற்கும் சண்முகா சேவர் கொடி அழகா தாங்கி நிற்கும் சண்முகா நீலமயில் மீது ஞாலம் பலம் வந்த நீதான் எனக்கு அருள வேண்டும் முருகா முருகா தான தலைவா தன்மான சிங்கமே தமிழுக்கு முதல்வா இறைவா சண்முகா சரவணா அகர புகர மகர பகர லகரின டகுடகு டிகுடிகு டங்கு டிங்கு என்று சொல்லக்கூடிய கந்த சசிகளுக்கெல்லாம் உயிரோட்டமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானே கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த தமிழ் கடவுளே அடியே நமஸ்காரம் ஐயனே வாருங்கள் ஐயா வருக 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 இசை மேதை வருக திருலோக சஞ்சாரிய வருக உலகத்தின் சேமத்தை கழகத்தின் வாயிலாக உயர்த்தும் முத்தமரை வருக யாழிசை வித்தகரை வருக தங்கள் வருகையால் மிக மகிழ்ந்தோம் இருந்தாலும் வந்தாரை வரவேற்கும் வந்தமிழ் நாட்டின் மாண்பு குறையாமல் வந்திருக்கக்கூடிய தங்களுக்கு ஒரு எளிமையான வரவேற்பு அதை பெரியோர் தங்கள் மனம் முழுந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். வீணாகான பிரியரே பாருந்தவ வீணாகான பிரியரே வீணாகான பிரியரே வீணாகான பிரியரே பாருந்தவ வீணாகான பிரியரே பிரியரே பிரியரே
திருலோக சஞ்சாரி தேவர் குமாரி திரிலோக சஞ்சாரியே தேவர் குபகாரியே அங்கதல் மைந்தன் என்னை மதிக்கும் மதியோகியே அங்கதல் மைந்தன் என்னை மதிக்கும் மதியோகியே வீணா கான பிரியரே வாரும் தவ வீணா கான பிரியரே பிரியரே எங்கெல்லாம் சென்று நேராக ஏததை கண்டே நீரலா எங்கு சென்று ஏதலா எங்கு கண்டு நீரெங்கெல்லாம் சென்று நேராக எதை கண்டு நிகழ்ந்த எடுத்து கணத்தில் உரைப்பி கணத்தில் உரைப்பு வீணா காண பிரியரே பாரும் தவ வீணா காண பிரியரே 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 நாரத பெருமானே என்றுமில்லாமல் இன்று தங்களது முகத்தில் அதீத மகிழ்ச்சி தென்படுகிறது என்ன காரணம் என்று அறியலாமா? என்ன மகிழ்ச்சியோடு மனமகிழ்ச்சியோடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம் என்ன? கலகத்தினாடி உலகத்தை சுற்றி வரும் மார்க்க மத்தியில் பூலோகத்தின் திசை நோக்கமாக சென்று கொண்டிருக்கும் இடத்திலே குறிஞ்சி நிலத்திலே அழகான இந்த மூங்கில் ஊரணி என்று போற்றக்கூடிய இந்த மண்ணிலே அற்புதமான கனி ஒன்றை பார்த்து வந்திருக்கிறேன். பார்த்தது நாரதமுனி, அடைய வேண்டும் சிப்பிரமணி. இந்த கனியினால் தாங்களுக்கு கிடைக்க வேண்டும் இனிமேல் ஒரு பணி என்ற காரணத்தினால் பார்த்த மாத்திரத்தில் முருகா சமர்ப்பணம் என்று கூறிவிட்டு தங்களை நாடி ஓடி வந்திருக்கிறேன். இதுதான் விவரம் ஐயா. மீண்டும் கனி ஏற்கனவே ஒரு முறை கொண்டு வந்தீர்கள், இன்று ஏன் கொண்டு வரவில்லை? தங்களால் இயலாத காரியமா? முருகா, ஏற்கனவே கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் அந்த கனியினாலே பல இன்னல்களை எல்லாம் சந்தித்து அதனால் ஒரு படை வீடு உங்களுக்கு கிட்ட வேண்டும் அப்படி என்பதற்கு ஒரு தூண்டுகோலாக அடியேன் இருந்தேன். மீண்டும் இந்த கனியினால ஒரு படை வீடு இருக்கிறது. ஆனால் ஏன்னா படை வீடு இருக்குன்னா அந்த படை வீடெல்லாம் பூட்டி கிடக்கு, அதெல்லாம் திறந்திருக்கு. இன்று கண்டு வந்த இந்த படை வீடு இந்த கிட்டான் அப்படின்னா இது அடைச்சதை திறக்கணும்னா நீங்கள் போய் தான் திறக்க வேண்டும். அதனால தான் இப்படி ரத்தின சுருக்கமாக நாங்கள் மறைமுக தாமரை இதழிலே தண்ணீர் எப்படி ஒட்டியும் ஒட்டாம இருக்கின்றதோ இதை எப்படி சேர்க்கணும், எந்த நேரத்தில் சேர்க்கணும் அப்படிங்கிறது சில மரணங்கள் எல்லாம் உண்டு ஐயா. சிறப்பான கனியா, பெருமையான கனியா, பெருமையான கனி எடுத்து எம்முங்கள் இதோ கூறுகிறேன். அதைத்தான் எதிர்பார்க்கிறான். மகனிக்கும் தேன் கதளி ஏனாதி நாயனார்னே ஒருத்தர் இருந்தாரு. மகனுக்கும் தேன் கதளி மண்களிக்குமே ஒரு பூங்கனியை கண்டு மனம் நான் பூரித்தே நாரதரே, பூங்கனியே ஏயா மிரட்டுறே? உனக்காகவே நான் மாத்திடுறேன். அக்கனியை கணமே அக்கனியை கணமே கொய்யாமல் கொய்து அணைத்திடுவீர் முருகா 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 முருகா. மாங்கனிக்கும் தேன் கதலி வங்கனிக்கும்
மேலி நிற்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் புரித்தேன். முருகா முருகா முருகா. என்ன அவருக்குன்னு கொஞ்சம் நேரங்காலத்தை ஒதுக்கணும்ல, நம்மளே பாடிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது. தெய்வத்தின் தேரெடுத்து தேவியை தேடு, தேவிக்கு தூது சொல்ல தென்றலே கூடு, ஆவிக்குளாவி ஆனந்த ஏடு, அவள் இல்லை என்றால் நீ வெறும் கூடி, அவரிலே கூடி, பாவைக்கு போட்டு வைத்தேன் நான் ஒரு கோடி, அவரை போட்டு வைத்தேன் அவனுக்கு கூடி, பாடி பறந்ததம்மா இளங்குயில் பேடு, இளங்குயில் பேடு. தெய்வத்தை தேரெடுத்து தேவியை தேடு, தேவிக்கு தூது சொல்லு என்றே ஓடி. மாங்கனிக்கும் தென்கதலை மங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் ஊறித்தேன் ஐயா, அக்கனியை இக்கனமே கொய்யாமல் கொய்து அணைக்கிற அணைப்பில காலமெல்லாம் நினைக்கிறோம் இதற்கண்ணே தாங்கள் உழைக்க வேண்ட விளாத்தியாரே. கனி எப்படி இருக்கிறதுனாரே அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. இருந்தாலும் தாங்கள் கூறிய விதம் மிகவும் அற்புதமாக இருந்தது. இருந்தாலும் கனியை பற்றி மேலும் சில சாக்கியங்களை. சாக்கியம் என்ன முனியே கதிர்களி கனி தான குற்றி மார்க்கத்தில் கண்ண கனிதனை குற்ற சாக்கியம் என்ன முனியே 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 தருத்தேன் கனியே. நோக்கும் பொழுதே முட்டு நோக்கும் பொழுதே பார்த்து நோக்கும் பொழுதே ஐ புலன்களுக்கெல்லாம் சுமை தரும் கனியே கனியே கனியே. நோக்கும் பொழுது புலன்கள் ஐந்திற்கும் சுவை தரக்கூடிய அப்பேற்பட்ட கனியை அந்த கானகத்தில் வாழக்கூடிய பட்சிகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி
சொல்வீர் சொல்வீர். ஆனா இந்த அளவுக்கு நீங்க மறைஞ்சு போயிடக்கூடாது சண்முக பிரியா. ஆகையினாலதான் பச்சைகள் கண்டால் பறந்தோடும் ஆகையால் பச்சமுடனே செல்வீர் 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 செல்வீர். கனி என்றால் பச்சைகளுக்கு பிரியம், பயந்து ஓடுகிறது என்றால் என்ன காரணம்? முருகா, என்ன பறவை கனிகளை கண்டா சும்மா விடாது. அதை சுவை பார்த்து அதனுடைய ரசத்தை பகிர்வது தானே பறவைகளுடைய விருப்பம். ஆனால் இந்த கனிகளை கண்டு பறவைகள் விலகி ஓடுகிறது என்றால் மனம், வாக்கு, காயம் என்று சொல்லக்கூடிய திரி கரணங்களுக்கெல்லாம் எட்டாத உயரத்தில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த உலகத்தில் இந்த கனியை யாருக்கு எட்டாது ஒட்டாது கிட்டாது உங்களை தவிர உங்களுக்கு தான் எட்டும் ஒட்டும் கிட்டும். திரிகணங்களுக்கும் எட்டாத அக்கனி எனக்கு எட்டுமா? சின்னஞ்சிறுமலர் சின்னஞ்சிறுமலர் பனியினில் அணைந்து என்னை கொஞ்சம் தழுவிட நினைத்து கொஞ்சம் பணிவிடை பணிகளில் அணைந்து முல்லை கொடியன கரங்களில் வளைந்து முத்து சரமன குறுநகை புரிந்து சொல்லாடு கவிதை எங்கெங்கு தொட்டாலும் இனிமை, நீ எங்கெங்கு தொட்டாலும் இனிமை, நீ எங்கெங்கு தொட்டாலும் இளமை இளமை இனிமை. எட்டாத கொம்பில் இருந்திடில் அக்கனி, எட்டாத கொம்பில் இருந்திடில் அக்கனி எப்படி கொய்திடலாம் முனியே, எப்படி கொய்திடலாம் கொய்திடலாம். எட்டும் படிக்கையிரு கொம்பு அதை பற்றி ஏறி பறித்திடலாம் பறித்திடலாம் பறித்திடலாம். கனிக்கு கொம்பு உள்ள முருகா, கனிக்கு எங்கயா கொம்பு இருக்கும்? என்ன இது வம்பானதுக்கெல்லாம் கிடையாது. பார்த்தது வள்ளியை பார்த்தேன். பார்த்தீர்களா? பார்த்தேன். ஏன்னா உங்களை பார்த்த உடனே ஞாபகமாக வள்ளியை பார்த்து உங்களுடைய பெருமைகள் எல்லாம் எடுத்து ரொம்ப ரொம்ப எடுத்து உபதேசத்தோடு உரைத்தேன். என்ன தெரிவித்தாள்? மறுத்தாள், வெறுத்தாள். காரணம் என்ன? அஞ்ஞானம் என்னும் மாய்கை இருளிலே அகப்பட்டு கொண்டிருக்கிறாள். அவளை விஞ்ஞான சிறையில் அடைக்க வேண்டுமென்றால் ஞான சக்தியாகிய தாங்கள் சென்றாத்தால் அவளுக்கு முக்தி என்ற ஒரு பாதையை போதிக்க முடியும். ஆதியிலே கொடுத்த வாக்கு பாதியோடு இருக்கிறது, மீதியும் புதியாக விடாம இப்படியே சென்று திருமணம். முருகன் என்றால் தாங்கள் அல்லவா? என்ன வேலோடு நீங்க விளையாட பார்த்தா தாரகனை ரெண்டா கிழிச்சதை போல போன உடனே நீங்க கிழிக்க முடியுமா? நல்லதுதானே. இந்த ரூபத்தில் செல்லக்கூடாது. நான் சில சபதம் செய்து வந்திருக்கிறேன். என்ன பலாப்பழத்தை சாப்பிடணும்னா எவ்வளவு சிரமப்படணும் சுலைய பார்க்கணும்னா நான் எவ்வளவு சிரமப்பட்டு வந்திருக்கிறேன். ஆகையினால எமக்காக தாங்கள் ஒரு வேடுவராக சென்று ஒரு மகனை துரத்தி செல்வது போல அவ்வளவு வேடர் குலத்தில் பிறந்து வளர்ந்து இருப்பதால் தாங்களும் வேடுவராக சென்று அன்னவளை கடிமனம் புரிந்து காட்சிகள் கொடுக்க வேண்டும். ஒரு வகைக்கு அம்மான் மகள். ஆமா. ஆகையினாலே வேடுவராக சென்று வினோதங்கள் புரிந்து கடிமனம் புரிந்து தங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் காட்சி அளிக்கின்றனையா. பாருங்க பாருங்க. அவர்